வந்துச்சுக்கா. அத்தை, கறி வாங்குறதுக்கு பில்லு 1 லட்சமா மாசம்? ஏய், போன மாசம் கம்மிடி. காது குத்து கல்யாணம்னு வெளியில போயிட்டோம்ல, வீட்டுல சமையலதுனால கம்மி. இந்த மாசம் பில்லு பாரு எவ்வளவு எகிற போகுதுன்னு. தம்பி போடுங்க தம்பி, அப்படியே இந்த குடலை கடலை நல்லா வெட்டி போடுங்க. அட பாவீங்களா, நீங்களாம் மனுஷ ஜாதியே இல்லடா. விட்டா எண்ணெய் ஒரு நாள் அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. நான் வரேன். ஏய், இங்க வாடி எடுத்துட்டு போன. நானும் வர மாட்டேன், நீ எடுத்துட்டு வாடி. இதுல என்ன 1 கிலோ எடுத்துக்கிறீங்களா? போடுங்க போடுங்க, நைட்டு பிரியாணி போட்டுடலாம். நல்லா சாப்பிடுங்க. இப்படிதான் தம்பி போன வாரம் முனுசாமி கோயில் கெடா விருந்து போயிருந்தேன். இலையில சாப்பாடே தெரியல. ஏன் கண்ணாடி போடலையா? அட அவ்வளவும் கறி தம்பி. காமெடியே இல்ல. நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்கண்ணே. முட்டை லெக் பீஸ்ல எடுத்து சாப்பிடுங்க. ஆமா, அர்ச்சனா எங்கம்மா? அவளையும் கூப்பிட்டு சாப்பிடுறதுக்கு. அட என்ன கேக்குறீங்க? அவன் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகளே இல்லனே. அப்படியா? சுமாருமா. அர்ச்சனா இங்க வா. சொல்லு மதன். அர்ச்சனா வா வா, நீ உட்காந்து சாப்பிடு. ஐயோ, இல்ல மாமா, பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அட என்னம்மா, எங்க கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டியா? இவர் சொன்னது ஒரு ஜோக்கு, நீங்க சிரிச்சுக்கிட்டு வர இருக்கான். அப்படிலாம் இல்ல மாமா, சாப்பிடுறேன். ஆமா, நீ என்னத்த சாப்பிட போற? தயிர் சாதம் தானே சாப்பிடுவ. ஃப்ரிட்ஜ்ல தயிர் இருக்கு, போய் எடுத்துட்டு வந்து சாப்பிடு போ. போ, எடுத்துட்டு வா, சீக்கிரம் வா. சாப்பிடு. ஒரு வழியா. அர்ச்சனா, அந்த கேவியை போய் எடுத்துட்டு வாமா, மறந்துட்டேன். போ. இதோ. வேமா எடுத்துட்டு வா. அத்தை, கொஞ்சம் ஊத்துமா. இதோ வைக்கிறேன். அர்ச்சனா, நீ வேணா கறிய ஒதுக்கி வச்சுட்டு குழம்பு மட்டும் ஊத்துமா, அப்படியே கத்திரிக்காய் கூட்டு மாதிரியா இருக்கும். என்ன தம்பி, நான் சொல்றது கரெக்ட் தானே? கத்திரிக்காய்க்கு உங்களுக்கு கால் இருக்குமா? உயிரோட கோழி அடிச்சு நொறுக்கிட்டு கத்திரிக்காய் கூட்டம். அர்ச்சனா, அந்த 65 எடுத்துட்டு வாமா. இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிதான். நிறைய டிஷ் செஞ்சிருக்கீங்க போலயே. அர்ச்சனா, அந்த தலைக்கறி எடுத்துட்டு வாமா. இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் இங்க பாருங்க அத்தை, தலைக்கறி, மீன் கறி, வால் கறின்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். நீங்களே போட்டு சாப்பிட்டுக்கங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுங்க ப்ளீஸ்.